ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கென்றது பிளாக். கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் போய் பார்க்குற மாதிரி நம்ம டைட்டில் தம்ப்நெயிலில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்த யூஜியாக வேணாலும் இருக்கலாம். யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எம்பிஏவா இல்லை எம்எஸ்சியா இல்லை எம்சிஏவா இந்த 3 கோர்ஸில் எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்எஸ்சி எடுக்கலாமா இல்லை எம்சிஏ எடுக்கலாமா இல்லை எம்பிஏ எடுத்தால் நிறைய பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்குமா, இல்லை எம்பிஏ அப்படின்னா அதில் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தால் என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரியான ஃபுல் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்தோம்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தா, ஏன்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய வேகன்சி இருக்கும் நம்மளுக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப்பில் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த 3 டிகிரியில் எது எடுக்கலாம், இல்லை இது படிக்காமலே யூஜி படித்தாவே நல்ல கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்குமா, அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போனேன். கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் பேங்க் ஜாப்பில் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களோட கேரியர் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 80% மேலே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த கிளர்க் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படிம்பாங்க. பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு. ஸோ கிளரிக்கல் பொறுத்தவரையும் ஆவரேஜாக சேலரி ஸ்டார்டிங் ஒரு 20,000க்கு மேலே கிடைக்கும். பிஓ பொறுத்தவரையும் 35-40க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் டேரெக்டாக மேனேஜர் போஸ்டிங் போட மாட்டாங்க. நீங்கள் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி ஆஃபீஸர் லெவலில் போய் அடுத்தடுத்து ப்ரமோஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் ஒரு டிகிரி முடித்தவங்க இல்லை டிகிரி ஃபைனல் இயர் படிக்கும் போதே உங்கள் ஸ்கில் பேஸில் பார்த்தா ஒன்று கிளரிக்கல் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை பிஓ ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே பார்த்தா இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், இல்லை இந்த டிகிரி முடித்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும், இல்லை இந்த மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படிலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. முக்கியமாக பார்த்தா அவங்க கேட்குற ஸ்கில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல கேட்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளர்க் பிஓ எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் போகலாம். இந்த 3 டிகிரியில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஜி முடிச்சிருந்தாவே நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தா பேங்க் ஜாப்ஸ் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் பிஜி அப்படின்னு போகிறப்ப மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஜாப் தான் உங்களுக்கு கிடைக்கும். டெக்னிக்கல் அப்படின்னா படித்தது ரெலவெண்ட்டான ஜாப் உங்களுக்கு. ஸோ அதாவது ஒர்க்கும் பார்த்தா நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக இருக்கும். சிலபஸ்லேயும் மேக்ஸிமம் டாபிக் பார்த்தோம்னா நீங்கள் படித்த ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கேட்பாங்க. பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தால் வேகன்சி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படித்தது ரெலவெண்ட்டாக தான் போகணும், எனக்கு அந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஜி சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிஜி பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. யூஜி முடிச்சுட்டே நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு எலிஜிபிள் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பிஜி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எம்எஸ்சியா எம்பிஏவா இல்லை எம்சிஏவா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஸ்ட்ரீம்ஸ் பேஸ்லாம் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ யூஜி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம், கிளரிக்கலுக்கு பிஓக்கு அந்த மாதிரி சொல்லுற மாதிரி எம்எஸ்சி முடித்தவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம், இல்லை எம்பிஏ முடித்தவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் இருக்காது உங்களுக்கு. அவங்க மென்ஷன் பண்ணியே இப்போ எம்எஸ்சியில் இந்த ஸ்ட்ரீம், எம்பிஏல இந்த ஸ்ட்ரீம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ஸ்ட்ரீமை விட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி எடுங்க நீங்கள். ஸோ இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக எடுத்தவங்களுக்கும் எம்சிஏ எடுத்தவங்களுக்கும் ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்போட எலிஜிபிள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எம்சிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, ஃபைனலி படிக்கும் போதே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது, இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இதில் கிளர்க் பிஓ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சிலாம் வருது. கிளர்க் பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த எஸ்ஓ கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி வரும் உங்களுக்கு. ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், இது மட்டும் இல்லாமல் பார்த்தா லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஐடி ஆஃபீஸருக்கு பார்த்தோம்னா பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி ஐடி இசிஇ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே போஸ்டிங்க்கு பார்த்தோம்னா பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்க, பிஜி கம்ப்யூட்டர் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எம்எஸ்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை விட இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் டெக்னிக்கலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஐடி ஆஃபீஸரை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த வைரஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அப்டேட் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷனை ரொம்ப செக்யூரிட்டியாக சேஃபாக பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்கலாக யூஸ் பண்ணலாம், அப்டேட்டடாக என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், இதை பற்றி பேங்க்லாம் வந்து பார்த்தோம்னா அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும், கொஞ்சம் டெக்னிக்கலான ஒர்க் தான் வந்து தருவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த போஸ்டிங் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும். ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிலிமினரி பொறுத்தவரைக்கும் காமனான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் டாபிக் உங்களுக்கு. முக்கியமாக கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இது ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து நெட்வொர்க்கிங், இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ காலேஜில் நீங்கள் எதில் ரெலவெண்ட்டாக படிச்சிருக்கனால கண்டிப்பாக ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 1000 வேகன்சி அப்படின்னா ஒரு 100 வேகன்சிக்கு தான் ஐடி ஆஃபீஸருக்கு இருக்குது உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3 பேத்துக்குமே ஈக்குவலாக தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. சொல்லப்போனால் இந்த 3 கோர்ஸுமே ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரைவேட்லேயும் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி, ஹையர் ஸ்டடீஸும் சரி ஈக்குவலாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் தான் ஜாப்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து எம்பிஏ படிக்கலாமா, எம்பிஏ படித்தா அதுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கும், ப்ளஸ் அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ எம்பிஏலே வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்பிஏ ஜென்ரலோ இல்லை எம்பிஏல வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்காது. எம்பிஏ பொறுத்தவரையும் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹச்ஆர் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. எம்பிஏ ஹச்ஆர் அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஐபிபிஎஸ்ல எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருதுல, அதில் ஐடி ஆஃபீஸருக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதிலே வந்து பார்த்தா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிலே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக அந்த பேங்க்கோட க்ரோத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்லாம் போடலாம். ஸோ அதர் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸரோட ஒர்க் வந்து பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சிலபஸில் ஹச்ஆர் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ஆர் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் மெயின் எக்ஸாமில். மார்க்கெட்டிங் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் இல்லை எம்பிஏ ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணும் அப்படின்னா அது ரெலவெண்ட்டான எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதுவே வேறு என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருதுன்னு பார்த்தோம். அந்த வேகன்சி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. ஆர்ஆர்பி அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருது. பட் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தமாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தா கிளர்க்கு தனியாக, பிஓ தனியாக, எஸ்ஓ தனியாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம்னா ட்ரெஸரி மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர், இதுலேயும் ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் வரும் உங்களுக்கு. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் ட்ரை பண்ணலாம். எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கலாமா, எம்எஸ்சி படிக்கலாமா, எம்சிஏ படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 3 பேத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. பட் அது நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரீம் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. எம்எஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக எடுத்துக்கோங்க, எம்சிஏ எடுத்துக்கலாம்,
இதுவே MBA படிக்க போகிறீங்க அப்படின்னா HR, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீம்ஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலாக கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நீங்கள் வந்து பார்த்தா MBA, MCA கூட போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு UG கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகப்படியான எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க், PO போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.